மட்டும் கேளுங்க, உதவியை மட்டும் கேளுங்க. உங்கள் பிள்ளைகள் பலவிதமான சிக்கல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். சில சிக்கல்களை யாரிடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணக்கூட முடியாது, சொல்லவே முடியாது. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் கூட ஒரு சிக்கலில் மாட்டி இருப்பீங்க. ஆனால் அந்த சிக்கலை வேறு யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. சொன்னால் தப்பாக போயிடும், சொன்னால் வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஐயோ எப்படி பாஸ்டர், எப்படி பாஸ்டர். ஆனால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே நீங்கள் குமுறிட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஆண்டவரே நான் எப்படி எப்படி வெளியே வரப்போகிறேன், எப்படி நீர் என்னை தூக்கி எடுக்க போறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடியுங்கள். கணவனாருக்கு தெரியாத பிரச்சனையா இருக்கலாம், மனைவிக்கு தெரியாத பிரச்சனையா இருக்கலாம். என் கணவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பமே பிரிஞ்சிரும் பாஸ்டர். என் மனைவிக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பமே பிரிஞ்சிரும் பாஸ்டர். நான் எப்படி இதிலிருந்து வெளியே வர முடியும்னு தெரியாம நான் திகைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், ரகசியமா எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ரகசியமா எனக்கு உதவி செய்கிற, என்னை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா எனக்கு அவர் ஒரு யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் ரகசியமான யுத்தமா இருக்கும், யாருக்கும் தெரியாத யுத்தமா இருக்கும். இன்று இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு யுத்தம் செய்வேன், அது ரகசிய யுத்தம். சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க. எனக்காக ஆண்டவர் ரகசிய யுத்தத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் பண்ணுகிற யுத்தம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு நினைச்சா அவர் யாருக்கும் தெரியாமலே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்.